இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, உனக்காக ஸ்பெஷலா உனக்கு பிடிச்ச பிரான் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன். நானே ஊட்டி விடுறேன். ஹே லக்ஷ்மி, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மித்ராக்கு பிரான்ஸ் ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியாதா? பிரான்ஸ் சாப்பிட்டா அவரோட உடம்புல இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? இவ்வளவு நாளா நீ அவர் கூட இருந்துட்டு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? என்ன மித்ரா இது? லக்ஷ்மி இவ்வளவு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா, நீயும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. லக்ஷ்மி சொல்றது உண்மைதான் மனிஷா. நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே லக்ஷ்மி. செம்ம நாட்டுக்கட்டையா இருக்காளே. உடவையிலே எப்படி இருக்கானா, ஸ்விம் சூட்ல எப்படி இருப்பான்னு யோசினா. ஆமா பாப்பா, என்ன சாப்பிட்ட? ஒன்னதான். என்னங்க என்னடா பொண்ண பார்த்தா போதும் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவீங்களா? இன்னொரு தடவை பொண்ணுங்கிட்ட இப்படி பேசுவீங்களா? இல்ல சார், இனிமே எந்த பொண்ணா இருந்தாலும் எங்களுக்கு தங்கச்சி மாதிரி. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். ஆமா சார். இன்னொரு தடவை ஏதாவது பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டீங்கன்னு தெரிஞ்சது கைய கால உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. போங்க இங்க இருந்து, போங்கடா. ஹலோ மிஸ்டர், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கானா அவ உன்னை நம்பி வந்திருக்கான்னு அர்த்தம். நீ அவளுக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு நினைச்சு உன்னையே நம்பி வந்திருக்கா. இந்த லக்ஷ்மிய பத்தி மித்ரா எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகணும்? நமக்கு பிடிச்ச பொண்ணை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க நாக்கையே வெட்டி எறியணும். நாம பாசமா பாத்துக்கிற எந்த பொண்ணுக்கு கஷ்டம் வந்தாலும் உடனே அந்த கஷ்டத்தை போக்கணும். இல்ல புரியல, இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்றதுனால லக்ஷ்மி மேல உங்களுக்கு என்ன பாசம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் ஜெனரலா தான் சொன்னேன். உங்களை மட்டுமே நம்பி உங்க வாழ்க்கைக்குள்ள வர பொண்ண கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். நீங்க இருக்கீங்கன்ற தைரியம் அவளுக்குள்ள இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? மனிஷா, வா போலாம். பாத்தீங்களா லக்ஷ்மி, உண்மையான மித்ரா வெளியில வராத. ஃபுல்லா காத்திருக்கிற பலூன்ல இப்ப சின்னதா ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. பலூன்ல இருந்து எப்படி காத்து வெளியில வருமோ அப்படி மித்ரா சார் மனசுக்குள்ள இருக்கிற காதலும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வெளியில வருது. கூடிய சீக்கிரமே முழுமையா வரப்போகுது, பாருங்க.